வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, KMS எலக்ட்ரானிக்ஸினுடைய சப்வூஃபர் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த சப்வூஃபர் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அதாவது சப்வூஃபர் ப்ரீ போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த சப்வூஃபர் ப்ரீ போர்டை நம்ம எதற்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டீரியோ ஆடியோ சிக்னலில் லெஃப்ட் ரைட் சேனல்லேருந்து வரக்கூடிய பேஸ், அதாவது லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி சப்வூஃபர் கொடுத்து அதை நம்ம கேட்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதற்காக தான் நம்ம 2.1 ஆம்ப்ளிஃபையர்லையோ அல்லது 5.1 ஆம்ப்ளிஃபையர்லையோ அல்லது 4.1 ஆம்ப்ளிஃபையர்லையோ சப்வூஃபருக்காக இந்த லோ பாஸ் ஃபில்டர் சர்க்யூட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ KMS எலக்ட்ரானிக்ஸில் வந்திருக்கக்கூடிய இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டான டிசைன் கொண்டது. ஆன் போர்டிலே கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் கேபினெட்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வயரிங் கொஞ்சம் குறையும், ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் பேஸ், அதாவது சப்வூஃபர் அவுட்புட் வந்து அவுட்டர் பேஸாக கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டாட்டா ஏஸ் அப்படின்னு போர்டில் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டாட்டா ஏஸ், மஹிந்திரா, மேக்சிமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசோக், லைலாண்ட், தோஸ்ட், ஸோ இது போல் இருக்கக்கூடிய வண்டிகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ நல்லா அவுட்ரு பேஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தாராளமாக என்னுடைய ஃபீட்பேக் தெரியும். ஸோ இந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இதனுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்காக ஒரு நல்ல சப்வூஃபர் ப்ரீ போர்டு தேடுறவங்க தாராளமாக இந்த போர்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. 12-012 டிசிலேருந்து 30-30 டிசி வரைக்கும் கொடுக்கலாம் இன்புட்டு. ஏன்னா இது டியூவல் பவர் சப்ளை டிசியில் ஒர்க் ஆகும். ஸோ இன்புட்டில் ஜீனர் டயோடு கொடுத்துருக்காங்க. அதற்கு அதிகமாக நீங்கள் இன்னும் இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்புட் ஆல்டர் பண்ணி இன்னும் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்டான போர்டு, நல்ல குவாலிட்டியான போர்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஐசி வந்து பார்த்திங்கன்னா 4558 ஆப்பாம் கொண்ட ஐசி யூஸ் பண்ணி தான் இதனுடைய ஃபில்டர் சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த போர்டினுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட்டு. ஸோ டியூவல் பவர் சப்ளை டிசியில் பாசிட்டிவ் இங்கேயும் சென்டரில் கிரவுண்டும் இங்கே ரைட் சைடில் நெகட்டிவ் இன்புட்டும் கொடுக்கணும். அதே போல் ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த 2 ஃபில்டரில். ஸோ இந்த பாயிண்டில் லெஃப்ட் சேனலுடைய ஆடியோ இன்புட்டு, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ஸோ அடுத்து இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹோலில் ரைட் சேனலுடைய ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்கணும். ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் அவுட்புட்டு பக்கத்தில் இங்கேருந்து கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேக் சைடு பிசிபி ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிபி ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. போர்டில் இருக்க பிரிண்டிங்கை பார்க்காதீங்க. பிரிண்டிங் கிளியராக கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் அந்த பிரிண்டிங்கை வச்சு பிசிபி ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கனெக்ஷன்ஸ் ஈஸியாக புரியும், சர்க்யூட் புரியறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னல் அவுட்புட்டு, இங்கே பக்கத்தில் இருக்குது கிரவுண்டு. ஸோ இந்த மாதிரி ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. அதே போல் நான் முன்னாடியே சொன்னது போல் ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையர் போர்டினுடைய, அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஆம்ப்ளிஃபையராக இருந்தால் அதில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு டேட்டா ஷீட் இருக்கும். ஸோ அதனுடைய பின் டீட்டெயில்ஸை வச்சும் கனெக்ஷன் பழகுனீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்குறேன். போர்டு தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு குவாலிட்டியான ப்ராடக்டோட அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.